இந்துக்களா என்று கேட்டு கேட்டு தன்னுடைய கண்முன்னே சுட்டு தள்ளினர். அந்த நம்முடைய மனதில் இருந்து பெரும் துரோகமாக அந்த தீவிரவாதிகள் நமக்கு இன்று ஒரு பெரிய கரும்புள்ளியை குத்தியுள்ளார்கள். அந்த பெரும் கரும்புள்ளியை வேரோடு அழிப்பதற்காக எந்த தருணத்திலும் எங்கு இருந்தாலும் உடனடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக கொன்று வீழ்த்தியது கண்முன்னே உள்ளது என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த நிலை இன்று உலகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய மாநிலத்திய நமது மாநில நாகேந்திரன் அவர்களுடைய எல்லா மாவட்டத்தின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமாற்று மிக்க ஒரு நிலையில் நாம் எல்லாம் இங்கே கலந்து நம்முடைய எதிர்ப்பை தீவிரவாதிகளுக்கும் தமிழ்நாட்டிலே திமுக அரசு அதற்கு குரல் கொடுத்திருக்கிறது. எதிர்ப்பை காட்டுவதற்கு இங்கே வந்து சிறப்பு வந்திருக்கக்கூடிய நம் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பிரவீன்குமார் அவர்களுக்கும் இங்கே எங்கள் வீட்டு சொந்தங்களுக்கு என்ன ஏற்றாலும் அங்கே நடந்த மாபெரும் எதிர்ப்பு கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை இங்கே நாங்களும் அதற்கு ஆக இருந்து நாங்கள் இங்கு வந்திருக்க அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சகோதரர்களே, நாம் கடந்த 12 ஆண்டிற்கு முன்னாடி நம்முடைய பாரத தேச காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது என்ன ஒரு கேவலமான சூழலில் நாம் இருந்தோம் என்பது நாம் எல்லாம் அறிந்த இங்கே அன்னைக்கு நம்முடைய ராணுவ வீரர்களை தலையை வெட்டி கொண்டு சென்றார்கள் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள். அதற்கு அவர்களுடைய கூத்தாடி இருந்தது. ஆனால் இன்று நம்முடைய பாரதம் யார் ஒரு வீர மகனிடம் நம்முடைய பிரதமர் மோடி நம்முடைய சீனா இருந்தாலும் அடித்து துரத்த வெற்றி கொடியை தான் நாம் நாட்டிக்கிறோம். அதே போல பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு என்ன செய்வது என்று அவங்களுக்கு தெரியும். ஏன்னா காஷ்மீர் மையமாக கொண்டு பாரத தேசத்துக்கு பெரிய அச்சத்தையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த அச்சத்தை இன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அவர்களும் ஆட்சி ஏற்றதிலிருந்து அவர்களுக்கு மிக பெரிய உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே காஷ்மீர் இன்று ஆர்டிக்கல் நீக்கப்பட்டு சுதந்திரமான சுற்றுலா சூழல்களில் இன்று எல்லோரும் காஷ்மீருக்கு போய் சுற்றுலா சென்று வரலாம் என்ற உருவாக்கி இருந்தார்கள். அந்த நிலை கெடுப்பதற்காகவும் அங்கே மீண்டும் பயத்தை உருவாக்குவதற்காகவும் இந்த ஒரு பெரிய தவறை அவர்கள் செய்தார்கள். அந்த தவறை செய்தவர்களுக்கு இன்று நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்தவுடன் அனைத்து நாடுகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். நீங்கள் எந்த வழியை மேற்கொண்டாலும் அதற்கு நாங்கள் உங்களோடு தோள் கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு நாடும் உலகம் முழுக்க நமக்கு ஒரு நல்ல ஆதரவு சூழலை உருவாக்கி கொடுத்த பாரத. ஆகவே தீவிரவாதிகளே, பாகிஸ்தான் தீவிரவாதிகளே, பாரத தேசத்தை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பாரத தேசத்தில் அடித்தட்டு ஒரே ஒரு இந்து இருக்கும் வரை பாரத தேசத்தை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் தமிழக அரசுக்கு ஒரே ஒரு விஷயம்,
நீங்கள் என்னதான் திராவிடம் 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 என்றாலும் தமிழகம் என்றுமே தேசத்தின் பக்கம் இருக்கிறது என்பதை இங்கு ஆணித்தரமாக நாம் சொல்கிறேன். ஏனென்றால் இங்குதான் நமக்கு கடவுளுடைய பக்தி என்றும் நீங்கள் எவ்வளோ திராவிடம் திராவிடம் என்று சொல்லி இருக்கிறீர்களோ அத்தனையும் அழித்து இன்று தேசத்திற்காக ஆன்மீகம் என்று இன்றைக்கு கூட மாநாடு நம்முடைய பல்கலைக்கழகத்திலே நடந்தது. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆணித்தரமான நிகழ்வு. ஆகவே நம்முடைய தொப்புள் கொடிக்கு நாம் எல்லாம் ஆதரவு தெரிவிப்போம் என்றும் நாம் பாரத தேசத்தின் பக்கமும் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு